வணக்கம். நம்ம எல்லாருமே மன அமைதிய தேடி ஓடிக்கிட்டு இருக்கோம் இல்லையா? ஆனா ஒரு விசித்திரம் கவனிச்சிருக்கீங்களா? நம்ம தேட தேட அந்த அமைதி இன்னும் தள்ளி போற மாதிரி ஒரு உணர்வு. ஒருவேளை நாம தேடுறது தான் பிரச்சனையா? இந்த ஒரு கேள்விய மையமா வச்சு தான் நாம இன்னைக்கு ஒரு ஆழ்ந்த பார்வை பார்க்க போறோம். நம்ம கிட்ட இருக்கிறது ஆலன் வாட்ஸ் எழுதிய தி வே ஆஃப் ஜென் புத்தகம். இரண்டாம் உலகப் போருக்கு பிறகு குழம்பி போயிருந்த மேற்கு உலகுக்கு ஜென் எப்படி ஒரு புதிய வழிய காட்டுச்சு, அந்த வழி நமக்கும் எப்படி பொருந்தும்னு அலசி ஆராய போறோம். நீங்க சொன்னது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அந்த காலகட்டத்துல சயின்ஸ் வளர வளர கானம், பிரபஞ்சம், மனுஷனோட அடையாளம் பத்தின பழைய நம்பிக்கைகள் எல்லாம் உடைய ஆரம்பிச்சது. மக்கள் ஒரு விதமான பெரிய வெற்றிடத்துல நிக்கிற மாதிரி உணர்ந்தாங்க. ஆனா சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, ஜென் தத்துவம் கிட்டத்தட்ட 1500 வருஷமா அந்த வெற்றிடத்தை ஒரு பிரச்சனையா பார்க்கல, அதையே ஒரு ஆனந்தமான நிலையா பார்த்துச்சு. இந்த புத்தகம் மூலமா அந்த பார்வைய நாம எப்படி நம்ம வாழ்க்கைக்கு கொண்டு வரலாம்னு புரிஞ்சிக்க முயற்சி பண்ணலாம். சூப்பர். அப்போ அந்த தேடலை நிறுத்தி இருப்பதை எப்படி உணர்றதுன்னு புரிஞ்சுக்க ஜென்னோட வேர்கள்ல இருந்து தொடங்குவோம். சீனா, இந்தியான்னு அதோட பயணம், அப்புறம் அது எப்படி ஒரு தனித்துவமான பாதையா மாறுச்சுன்னு பார்க்கலாம். வாங்க ஆரம்பிக்கலாம். ஜென் பத்தி பேசணும்னா நாம முதல்ல சீனாக்கு போனோம். புத்தகம் என்ன சொல்லுதுன்னா, ஜென்னுக்கு இந்தியாவை விட சீன தொடர்பு தான் அதிகம்னு. குறிப்பா தாவோயிசம். நம்ம மாதிரி மேற்கத்திய சிந்தனை முறைக்கும் சீன சிந்தனை முறைக்கும் ஒரு அடிப்படை வித்தியாசமே இருக்குன்னு சொல்றாங்க. நாம எல்லாத்தையும் வார்த்தைகள் மூலமா, வரையறைகள் மூலமா புரிஞ்சுக்க பாக்குறோம். இதுக்கு பேரு மரபு வழி அறிவுன்னு சொல்றாங்க. ஆமா, இதுல ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, நாம வார்த்தைகளை மட்டும் மரபு மூலமா கத்துக்கல, அந்த வார்த்தைகள் குறிக்கிற எல்லைகளையும் அப்படிதான் கத்துக்கிறோம். புத்தகத்துல ஒரு நல்ல உதாரணம் இருக்கு. விலாங்கமீல பார்த்து இது பாம்பா இல்ல மீனான்னு எப்படி முடிவு பண்றோம்? விஞ்ஞான மரபு அதை மீன் வடைப்படுத்துது, அதனால நாமளும் அப்படியே ஏத்துக்கிறோம். இதே லாஜிக் தான் நமக்கும். நான் அப்படிங்கிற நம்ம அடையாளம் கூட ஒரு மரபு தான். அது நாம தேர்ந்தெடுத்த சில நினைவுகளோட தொகுப்பு. இறந்த காலத்துல வாழ்ந்த ஒருத்தரோட கதைய நிகழ்காலத்துல இருக்கிற நாம நம்ம கதைன்னு நினைச்சுக்கிறோம். அட, அப்போ நான்கிறதே ஒரு கதை தானா? இங்கதான் தாவோயிசம் உள்ள வருது. அது இந்த வார்த்தை விளையாட்டுக்கெல்லாம் அப்பாற்பட்டது. வாழ்க்கைய நேரடியா வார்த்தைகள் இல்லாம உணர்றது பத்தி பேசுது. இத விளக்க ஆசிரியர் நம்ம பார்வை முறைய உதாரணமா சொல்றாரு. நமக்கு 2 விதமான பார்வை இருக்கு. ஒன்னு மையப்பார்வை, ஒரு புத்தகத்தை படிக்கிற மாதிரி ஒரே விஷயத்துல கவனம் வைக்கிறது. இன்னொன்னு சுற்றியால் பார்வை. ஆமா, சுற்றியல் பார்வை. ஒரே நேரத்துல ரூம்ல நடக்கிற எல்லாத்தையும் கவனிக்கிறது. இதுக்கு நாம எந்த முயற்சியும் எடுக்கறதில்ல, அது தானா நடக்குது. சரியா சொன்னீங்க. இந்த தானா நடக்கிற விஷயம்தான் தாவோயிசத்தோட மையம். அதுக்கு பேரு தாவோ. தாவோவை வரையறுக்கவே முடியாது. அது பிரபஞ்சத்தோட ஓட்டம், வாழ்க்கையோட பாதை. தாவோ உலகத்தை உருவாக்கல, அது உலகமா வளருது. இதுக்கு அது பயன்படுத்துற ஒரு கொள்கை தான் வூவே, அதாவது செயலின்மை. இன்னொரு கொள்கை சுஜான், அதாவது தன்னியல்பு. இது குருட்டுத்தனமா செயல்படுறதில்ல, திட்டமிடாமலே வேலை செய்யற ஒரு ஆழமான நுண்ணறிவு. நம்ம உடம்பு எப்படி வேலை செய்யுதுன்னு நம்மால விளக்க முடியாதோ அப்படிதான் தாவோவும். ஒரு நிமிஷம். செயலின்மை அல்லது வூவேனா சோம்பேறியா இருக்கிறதா? எதுவுமே பண்ணாம சும்மா உட்கார்ந்துடுறதா? எனக்கு அப்படிதான் தோணுது. நல்ல கேள்வி. இதுதான் பொதுவா வர்ற சந்தேகம். வூவேனா சோம்பேறித்தனம் கிடையாது, அது ஒரு செயல்ல முழுசா மூழ்கி போறது. உதாரணமா, நீங்க பைக் ஓட்டும்போது இப்போ கியர் மாத்தணும், இப்போ பிரேக் பிடிக்கணும்னு ஒவ்வொரு நொடியும் யோசிச்சுக்கிட்டே இருக்க மாட்டீங்க. கொஞ்ச நேரத்துல உங்க உடம்பு தானா அந்த வேலையை செய்யும், உங்க மனசு அந்த செயலோட ஒன்னாயிடும். நீங்க தனியா, பைக் தனியா இருக்காது. அந்த யோசிக்காம செய்யற அந்த செயலோட ஒன்றி போற நிலை தான் வூவே. இந்த நிலையில டென்னு சொல்ற ஒரு விதமான சக்தி வெளிப்படும். அது செயற்கையா கொண்டு வர்ற புண்ணியம் இல்ல, இயல்பான புண்ணியம். ஓ, இப்போ புரியுது. நம்ம ஊர்ல சொல்ற மாதிரி கையில கலை இருக்குன்னு சொல்றோமே, அது மாதிரி ஒரு கைவினைஞர் கண்ணை மூடிக்கிட்டு ஒரு பானைய செய்வாரு. அவர் மனசு வேற எங்கேயோ இருக்கும், ஆனா கை சரியா வேலை செய்யும். அதுதான் ஊவே. பிரமாதம். சரி, ஒரு பக்கம் சீனாவோட இந்த இயல்பா இருங்கிற தாவோயிசம், இன்னொரு பக்கம் இந்தியாலேருந்து வந்த பௌத்தம். இந்த ரெண்டும் ஒன்னு சேரும் போது என்ன நடந்திருக்கும்னு நினைச்சாலே சுவாரஸ்யமா இருக்கு. பௌத்தம் சீனாக்குள்ள போனப்போ அங்கிருந்த சிந்தனை முறைக்கு ஏத்த மாதிரி தன்னை மாத்திக்கிச்சு. இதுல முக்கியமா புத்தகம் பேசுற ஒரு கான்செப்ட் மாயை. ஆமாம், மாயைன்னு சொன்ன உடனே நமக்கு ஞாபகம் வர்றது இல்யூஷன், தோற்றமயக்கம் அப்படிங்கிற அர்த்தம்தான். ஆனா புத்தகம் அதோட ஆழமான வேறைய தொட்டு காட்டுது.
மாயைங்கிற சொல் மாத்துருங்கிற சமஸ்கிருத வார்த்தையிலிருந்து வருது. அதுக்கு அர்த்தம் அளவிடுவது அல்லது உருவாக்குவது. ஓ, அப்ப மாயனா இல்லாத ஒன்ன பாக்குறதில்ல, ஆனா இருக்கிற ஒன்ன நம்ம வசதிக்காக அளந்து பிரிச்சு பேர் வச்சு பாக்குறது தான். உதாரணமா வேலை ஓய்வுன்னு நம்ம பிரிச்சு வச்சிருக்கோம். ஆனா ஜென் பார்வையில ரெண்டுமே வாழ்க்கையோட ஓட்டம் தானே. இந்த பிரிவினை தான் பிரச்சனையா? மிகச்சரியா புடிச்சிங்க. அதுதான் பாயிண்ட். உண்மைகள் நிகழ்வுகள் எல்லாம் இயற்கையா அப்படி இல்ல. நாம நம்ம அளவுகோலால உருவாக்குனது. ஒரு எல்லையை நாம வரைஞ்சா அதுக்கு ரெண்டு பக்கம் உருவாகிடுது. நல்லது கெட்டது, நான் நீ, சரி தவறுன்னு எல்லாமே நம்ம மனசு உருவாக்குன பிரிவினைகள் தான். இது ஒரு சார்பியல் கோட்பாடு. ஒன்னு இல்லாம இன்னொன்னு இல்ல. நிர்வாணம்னு சொன்னாலே எனக்கு என்ன தோணும்னா, எல்லாத்தையும் விட்டுட்டு இமயமலைக்கு போயிடுற மாதிரி ஒரு பிம்பம் தான் வருது. இந்த மாய உலகத்தை வெறுத்து ஒதுக்குறது தான் நிர்வாணமா? அது ஒரு தப்பித்தல் மாதிரி இல்லையா? இதுவும் ஒரு பொதுவான புரிதல் தான். ஆனா புத்தகம் அத வேறொரு கோணத்துல பாக்குது. நிர்வாணம்னா வாழ்க்கையை விட்டு ஓடுறதில்ல, வாழ்க்கைய இறுக்கமா பற்றிக்கொள்ற முயற்சியை கைவிடுறது. அந்த முயற்சி சாத்தியமே இல்லைன்னு உணர்றப்போ அது தானா நடக்கும். இதுக்கு இன்னொரு காரணம் பௌத்தத்தோட ஆன்மா இன்மை கொள்கை. நிலையான நான் அல்லது அகங்காரம்னு ஒன்னு கிடையாது. அது வெறும் நினைவுகளால் உருவாக்கப்பட்ட ஒரு மாயை. இல்லாத ஒன்ன பற்றிக்கொள்ள முயற்சி பண்ணா கடைசியில விரக்தி தான் மிஞ்சும். இதிலிருந்து தான் மகாயான பௌத்தம் வருது இல்லையா? அதுல நான் முக்தி அடைஞ்சா போதும்னு நினைக்காம போதிசத்துவர் மாதிரி எல்லா உயிர்களும் விடுதலை அடையணும்னு நினைக்கிறாங்க. ஆமா, மகாயானத்தோட முக்கியமான கருத்து சூனியம் அல்லது வெற்றிடம். சூனியம்னா ஒண்ணுமே இல்லைன்னு அர்த்தம் இல்ல. அதுக்கு பதிலா தனிச்சு எதுவும் இல்லைன்னு அர்த்தம். ஒரு மேசை அதுவா மேசை இல்ல. அது மரம், ஆணி, தச்சரோட உழைப்புன்னு பல விஷயங்களை சார்ந்திருக்கு. அந்த மரம் அதுவா மரம் இல்ல. அது பூமி, தண்ணி, சூரியனை சார்ந்திருக்கு. இப்படி எதை எடுத்தாலும் அது மத்த எல்லாத்தையும் சார்ந்துதான் இருக்கு. இந்த சார்பு நிலையை தான் சூனியம்னு சொல்றாங்க. அதனாலதான் நாகார்ஜுனர் சொல்றாரு, சம்சாரம் என்பதுதான் நிர்வாணம். அதாவது நாம பார்க்கிற இந்த உலகமும் அந்த வெற்றிடமும் வேற வேற இல்ல, ரெண்டும் ஒண்ணுதான். வாவ்! ஒரு பக்கம் டாவோயிசத்தோட செயலின்மை, இன்னொரு பக்கம் பௌத்தத்தோட எல்லாம் ஒன்றோடொன்று சார்ந்ததுங்கிற பார்வை. இந்த ரெண்டும் சீனால சந்திச்சப்போ உருவானதுதான் ஜென்னு. ஜென்னோட தனித்துவமே அதோட நேரடி தன்மைதான். மத்த பௌத்த பிரிவுகள்ல ஞானம் அடைய பல ஜென்மங்கள் ஆகும்னு ஒரு எண்ணம் இருக்கு. ஆனா ஜென் சொல்லுது, ஞானங்கிறது எந்த நொடியில ஏற்படக்கூடிய ஒரு இயல்பான அதிர்ச்சிகரமான தெளிவுன்னு. ஆமா, அதுக்கு ஒரு பாரம்பரிய கதை இருக்கு. போதி தர்மருங்கிற இந்திய துறவி தான் ஜென்னை சீனாவுக்கு கொண்டு போனதா சொல்லுவாங்க. அவர் அப்போதைய சீன பேரரசரை பார்க்க போறாரு. பேரரசர், நான் நிறைய மடாலயங்கள் கட்டுனேன், தானம் செஞ்சேன், எனக்கு என்ன புண்ணியம் கிடைக்கும்னு கேக்குறாரு. அதுக்கு போதி தர்மர் சட்டுன்னு ஒரு புண்ணியமும் கிடைக்காதுன்னு சொல்றாரு. அடடே! பேரரசருக்கு அதிர்ச்சி. அப்போ புனிதமான கொள்கையோட முதல் தத்துவம் என்னன்னு கேக்குறாரு. அதுக்கு போதி தர்மர், வெறும் வெற்றிடம், புனிதமானதுன்னு எதுவுமே இல்லைன்னு சொல்றாரு. இதுதான் ஜென்மோட நேரடி அணுகுமுறை. எந்த பூச்சும் இல்லாம உண்மைய முகத்துக்கு நேரா சொல்றது. அட, இது பிரமாதமா இருக்கே! இது சம்பந்தமா இன்னொரு புகழ்பெற்ற கதை இருக்கு. ஹுய்கேன்னு ஒருத்தர் போதி தர்மர் கிட்ட வந்து, என் மனசு ரொம்ப அமைதி இல்லாம இருக்கு, தயவு செஞ்சு அதை அமைதிப்படுத்துங்கன்னு கேக்குறார். போதி தர்மர், சரி ஓ மனசு என்கிட்ட கொண்டு வா, நான் அமைதிப்படுத்துறேன்னு சொல்றாரு. ஹுய்கே கொஞ்ச நேரம் தீவிரமா தேடிட்டு, என்னால என் மனசு கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்றாரு. அதுக்கு போதி தர்மர், அப்போ நான் உன் மனசை ஏற்கனவே அமைதிப்படுத்திட்டேன்னு சொல்றாரு. அந்த நொடியில ஹுய்கே ஞானம் அடைஞ்சதா சொல்வாங்க. அப்போ பிரச்சனை மனசுல இல்ல, ஏன் மனசுன்னு நாம பிடிச்சு வச்சிருக்கிற எண்ணத்துல தான் இருக்கா. மிகச்சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க. இதுதான் ஜென் வழிமுறையோட ஆணிவேர். இதுக்கு பேரு வெண்டா அல்லது கேள்வி பதில். ஆனா இது ஒரு புதிருக்கு விட சொல்ற மாதிரி இல்ல. ஜென் குருவோட ஒவ்வொரு பதிலும் அந்த கணத்தோட நேரடியான தன்னிச்சையான வெளிப்பாடு. அதனாலதான் ஜென் சொல்லுது, போதனைகளுக்கு வெளியே, பாரம்பரியத்திற்கு அப்பால், வார்த்தைகளை சாராமல் நேரடியாக மனித மனதை சுட்டிக்காட்டி ஒருவரின் இயல்பை கண்டு புத்த நிலையை அடைதல். 6வது ஜென் குருவான ஹுயினெங்கின் கதை இதை இன்னும் ஆழமா விளக்குது. அவரோட குருகுலத்துல அடுத்த தலைவர் யாருன்னு ஒரு போட்டி வருது. ஷென் ஷியூங்கிற மூத்த மாணவர் ஒரு கவிதை எழுதுறார். உடல் ஒரு போதி மரம், மனம் ஒரு பிரகாசமான கண்ணாடி,
அதை எப்பவும் சுத்தமா தொடச்சுக்கிட்டே இரு, தூசி படிய விடாதே. இது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச சுய முன்னேற்ற கருத்து மாதிரி இருக்கு. ஆமா, இதுதான் பொதுவான ஆன்மீக பாதை. ஆனா எழுத படிக்க தெரியாத ஹுய்னெங் இதுக்கு பதிலா ஒரு கவிதையை சொல்றாரு. போதின்னு ஒரு மரம் கிடையாது, பிரகாசமான கண்ணாடியும் இல்ல, அடிப்படையில ஒரு பொருளும் இல்லாதப்போ தூசி மட்டும் எங்க படியும்? இதுதான் ஜென்னோட உச்சம். சுத்தப்படுத்த ஒரு மனமும் இல்ல, முயற்சி செய்ய ஒரு நானும் இல்ல. நீங்க ஏற்கனவே முழுமையா தான் இருக்கீங்க. இத உணர்றதான் சடோரி அல்லது உடனடி ஞானம். சரி, இந்த தத்துவம் எல்லாம் கேட்க நல்லா இருக்கு. ஆனா அன்றாட வாழ்க்கையில இது எப்படி வெளிப்படும்? நாம பாட்டுக்கு சும்மா உட்காந்துட்டு தூசி படிய ஒரு கண்ணாடியே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்க முடியுமா? புத்தகம் ஜென் கலைகளை பத்தி பேசுதுன்னு நினைக்கிறேன். ஆமா, தத்துவம் வெறும் பேச்சா எடுத்தா அதுக்கு அர்த்தம் இல்ல. ஜென் கலைகளோட அடிப்படை தாவோயிசத்துல பார்த்த அதே தன்னியல்பு தான். உதாரணமா, ஒரு ஜென் ஓவியத்துல ஓவியர் ஒரு காட்சியை அப்படியே நகலெடுக்க மாட்டார். தூரிகை, மை, காகிதம் எல்லாம் சேர்ந்து தான் ஓவியத்தை உருவாக்கும். கோடுகள் கணிக்க முடியாததா, தன்னிச்சையானதா இருக்கும். முக்கியமா ஓவியத்தோட பெரும்பாகுதி காலியா, வெற்றிடமா இருக்கும். அந்த வெற்றிடம் தான் ஓவியத்துக்கு உயிர் கொடுக்கும். இது வாழ்க்கைக்கு ஒரு நல்ல உருவகம் மாதிரி இருக்கு. நம்ம வாழ்க்கையை நாம எந்நேரமும் திட்டங்களாலையும் வேலைகளாலையும் நிரப்பிக்கிட்டே இருக்கோம். கொஞ்சம் வெற்றிட இருந்தாதான் அதுக்கு ஒரு அர்த்தம் கிடைக்கும் போல. கவிதையிலயும் இது இருக்குமே. நிச்சயமா. ஜென் கவிதையான ஹைக்கூ இதோட சிறந்த உதாரணம். வெறும் 3 வரிகள், எந்த விளக்கமும் தத்துவமும் இருக்காது. ஒரு கணத்தை, ஒரு காட்சியை அப்படியே படம் பிடிக்கும். பாஷவும் புகழ்பெற்ற ஹைக்கூ. பழைய குளம், ஒரு தவளை குதிக்கிறது, நீரின் சத்தம். அவ்வளோதான். இதுல எந்த பெரிய அர்த்தத்தையும் தேட தேவையில்லை. அந்த ஒரு கணத்தை அப்படியே அனுபவிக்க வைப்பதுதான் அதோட நோக்கம். அதுதான் ஜென். வாவ்! அந்த மௌனத்துல தான் அந்த கவிதையே முழுமையடையுது. இது தேநீர் கலையான சாணோயுவிலும் இருக்கும் இல்லையா? ஆமா, அது வெறும் தேநீர் குடிக்கிற நிகழ்வில்ல, அது ஒரு தியானம். ஒவ்வொரு அசைவும், ஒவ்வொரு பொருளும் மிகுந்த கவனத்தோட, ஆனா எந்த அவசரமும் இல்லாம கையாளப்படும். நோக்கம் சீக்கிரமா தேநீர் குடிச்சிட்டு அடுத்த வேலைக்கு போறதில்ல. அந்த தேநீர் தயாரிக்கிற ஒவ்வொரு நொடியிலும் முழுமையா வாழ்றது. அங்க இலக்குகள் இல்லை, நிகழ்காலம் மட்டும்தான் இருக்கு. அப்படியானால் ஜென் என்பது ஒரு இலக்கை நோக்கிய பயிற்சி அல்ல, அது ஒரு இலக்கற்ற தன்னிறைவான வாழ்க்கை. பயிற்சியே ஞானம், ஞானமே பயிற்சி. இதுதானே? அருமை. ஒரு ஜென் பழமொழியே இருக்கு. அசல் ஞானம் ஒரு அற்புதமான பயிற்சி. நீங்க ஒரு புத்தராக மாறணுங்கிறதுக்காக ஜென் பயிற்சி செய்யல. நீங்க தொடக்கத்திலிருந்தே ஒரு புத்தரா இருக்கீங்கங்கிற உண்மையிலிருந்து பயிற்சி செய்றீங்க. அப்போ இந்த உரையாடலோட ஆரம்பத்துல நம்ம கேட்ட கேள்விக்கு வருவோம். தேடுவதுதான் பிரச்சனையா? தி வே ஆஃப் ஜென் நமக்கு காட்டுற பதில் ஒரு பெரிய ஆம் என்பதுதான். வாழ்க்கையின் பிரச்சனைகளுக்கு தீர்வு அதை அதன் பிடிக்கு கொண்டு வர முயற்சிப்பதில் இல்லை, அதை அதன் போக்கில் விடுவதில் இருக்கிறது. சுயத்தை மேம்படுத்துவது, எதிர்காலத்தில் எதையாவது அடைவது போன்ற கருத்துக்கள் எல்லாமே நான்கிற நம்ம கற்பனை கதையை பற்றியதுதான். ஆமா, நம்மளோட உண்மையான வார்த்தைகளுக்கு அப்பாற்பட்ட சுயம் ஏற்கனவே முழுமையா புத்தத்தன்மையோட தான் இருக்கு. அதுக்கு எந்த மேம்பாடும் தேவையில்லை. கடைசியில ஜென் உங்களை வேற எந்த இடத்துக்கும் கூட்டிட்டு போகாது. ஏன்னா நீங்க ஏற்கனவே இருக்க வேண்டிய இடத்துல தான் இருக்கீங்க. அதை உணர்றது தான் ஞானம். ஒரு ஜென் கவிதை சொல்ற மாதிரி, நீளமா இருக்கிறது புத்தரோட நீண்ட உடல், குட்டையா இருக்கிறது புத்தரோட குட்டையான உடல். எல்லாம் அதனதன் இயல்புல சரியாதான் இருக்கு. இந்த உரையாடலை முடிக்கும்போது உங்களுக்காக ஒரு சிந்தனை. ஜென் சொல்லுது, தேடுபவன் புத்தரை இழந்தவன்னு. அப்படியானால் ஒரு நாளைக்கு, ஒரே ஒரு நாளைக்கு எதையும் தேடாம, எதையும் அடைய முயற்சிக்காம, உங்களை நீங்களே சரி செய்ய நினைக்காம இருக்கிற இந்த ஒரு கணத்தை அது எப்படி இருக்கோ அப்படியே முழுமையாக வாழ்ந்தா எப்படி இருக்கும்? யோசித்து பாருங்கள்.